உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். பிரச்சாரத்துக்கு இன்னும் 10 நாட்கள் தான் இருக்குது. அந்த 10 நாட்களில் விஜயோடைய பிரச்சாரம் இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இல்லை சூடாகவே ஆயிடுச்சுப்பா. போகிற இடம் பூரா அப்படியேப்பட்ட அமோக வரவேற்பு. அவருக்கான அந்த கூட்டம் திருநெல்வேலி, தூத்துக்குடியில் கதிகலங்க வச்சுட்டாங்க. நேற்றுலாம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி போகலை, அப்புறமா கும்மிடிப்பூண்டி, கவரப்பேட்டைக்கெலாம் அவர் கேன்சல் பண்ணிட்டாரு. 2 நாள் பிரச்சாரம் பண்ணால் 4 நாள் லீவ் எடுத்துக்கிறாரு. என்ன இது மாதிரியான விஷயம் அப்படின்னு அது ஒரு பக்கம். இப்போ கன்னியாகுமரி வந்துட்டார், பேசியாச்சு. முதல்ல வரல, குமரி மாவட்டத்துக்கே வரலன்னு குமரி மாவட்டத்திற்கு பக்கம் ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. மிக முக்கியமாக மீனவர்களுடைய ஓட்டு விஜய்க்கு, டிவிகேவிற்கு மிக கணிசமான அளவில் இருக்கிறது என்பது மாற்று கருத்துக்களே கிடையாது. அவரே கூட மீனவர்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் வந்து மீனவர்களுடைய நண்பன். இதுக்கு இடையில் என்ன ஆகிப்போச்சுன்னா, நேற்றுலாம் அன்அஃபிஷியலான தகவலாக விஜய்க்கு வந்து உடம்பு சரியில்லை, அவருக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்கலை, இந்த வெயில் ஆகலை, நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு போச்சு, அவருக்கு வந்து தனியார் மருத்துவமனையிலேருந்து டாக்டர்ஸ்லாம் வரவழைக்கப்பட்டு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிருக்காங்க, அவர் ஒன்றும் முடியல. அதுக்கெலாம் கூட சோஷியல் மீடியாவில் இது உறுதிப்பட்ட தகவலே கிடையாது. சோஷியல் மீடியாவில் என்னென்னா, அதுக்கு தாங்க அரசியல்வாதி ஆரம்பத்துலேருந்து அரசியல்வாதியாக இருக்கணும். அவங்க அந்த என்ன சொல்கிறது, ஆரம்பத்துலேருந்து கழக செயலாளர், வட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து அவங்க ஆரம்பத்துலேருந்து கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு, நினச்ச இடத்துல தூங்கிட்டு, கட்சி மீட்டிங்கு அது இதுன்னு சுற்றிட்டு அந்த உடம்பு அதுக்கு பழக்கப்படுத்துகிறோம். திடீர்னு கேரவேனுக்குள்ளே இருந்துட்டு, ஸ்டுடியோவுடைய ஃப்ளோர்லேயே நடிச்சுட்டு, ஏசிலேயே இருந்துட்டு, ஸ்டார் ஹோட்டல்லே இருந்துட்டு, திடீர்னு இப்போ அரசியலுக்குள்ளே வந்துட்டேன், நான் ரோட் ஷோ போகிறேன், நான் மக்களை சந்திக்க போகிறேன், அது 40 டிகிரி வெயிலாக இருந்தாலும் சரி, நான் வந்து வேன் மேலே நின்று பேச போகிறேன் அப்படின்னா அதுக்கு உடம்பு ஒத்துக்குமா? அதுக்கு பழகி இருக்கணும் உடம்பு. அதெல்லாம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், விஜய் எப்பவுமே ஷர்ட்டெல்லாம் மடித்து தானே விட்டுப்பாரு. இன்றைக்கி என்ன ஃபுல் அண்ட் ஷர்ட் விட்டுருக்காரு? அதுக்கான காரணம் என்ன? இப்படிலாம் இருந்தது. முக்கியமாக குமரி மாவட்டத்தில் மிக பெரிய அளவில் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. 6 வேட்பாளர்கள்லாம் கூட பெரிய உற்சாகமாயிட்டாங்க. காரைக்குடியில் பேசாத அந்த வேட்பாளர்லாம் பயங்கர அப்செட் ஆகிட்டார். தாவேகா வேட்பாளர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, ரைட், அங்கே இருக்கிற மக்கள்லாம் 2 விதமாக சொன்னாங்க, பேசியிருக்கலாம் இல்லை பேசாமல் போகலாம். மிக முக்கியமாக நாதாக்காவின் தலைவர் சீமான் நிற்கிறார். வந்து சீமானை எதிர்த்து அவர் அரசியல் பேச முடியல. இந்த விமர்சனம்லாம் விட்டு தள்ளுங்க. 2வது, விஜய் இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கார். ஏன்னா இதுக்கு முன்னாடி எஸ்ஓபின்னு போட்டாங்க, அப்புறமா வந்து கரூர் சம்பவத்தை முன்ன வச்சாங்க, விஜய் எங்கேயுமே வெளியே போகக்கூடாதுன்னாங்க, கையாட்டக்கூடாதுன்னாங்க, அவர் கூட்டத்துக்கு 5000 பேர் தான் வரணுன்னாங்க. இப்படியாலாம் இருந்தப்போ தேர்தல் ஆணையம் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தோன்னு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இது வந்தாச்சு. 21ஆம் தேதியோட தேர்தல் பிரச்சாரம் ஓய்வு பெறுகிறது. இதுக்குள்ளே எத்தனை ரவுண்டு அடித்து பிரச்சாரம் பண்ணணுமோ பண்ணி தான் ஆகணும். அதை தான் மற்ற கட்சியினர், அது முதல்வர் ஸ்டாலின், எடப்பாடியார், பிரேமலதா, விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ், சீமான், இப்படி எல்லாரும் வந்து பம்பர மாதிரி சுமந்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் கூட நேற்றுலாம் கூட ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாரு. இன்னிலிருந்து காலை மாலை ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு கதவை தட்டி, வேட்பாளர் நான் வந்திருக்கிறேன், தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒவ்வொரு வீட்லேயும் போய் நின்று கேட்கணும். இதான் கடைசி கட்டம், கிளைமேக்ஸ் இதான். T20ல கடைசி 4 ஓவரில் என்ன பரபரப்பு இருக்குமோ அந்த பரபரப்பு இப்போ வந்தாச்சு அப்படின்னு. இதெல்லாம் ரைட்டுங்க. எங்க தொகுதிக்கு, எங்க ஏரியாவுக்கு விஜய் வந்து நின்று பேசினாதாங்க அதாங்க வேல்யூ அப்படின்னு இன்னைக்கு கன்னியாகுமரி வந்தாச்சு. தூத்துக்குடி வழியா சாலை மார்க்கமாக வந்தாச்சு. கன்னியாகுமரியில் விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அவர் பேசுறது நிறைய நல்ல, ஏன்னா விஜய் இன்னும் தேர்தல் அறிக்கையை முழுமையாவே வெளியிடலப்பா, இல்லை படிக்கலப்பா. தேர்தல் அறிக்கையை வந்து பாதிய 3/4 தான் சொல்லியிருக்காரு. மீதிலாம் என்ன ஆச்சு? தேர்தலே வந்தாச்சு அப்படின்னா, இல்லை அவர் வந்து அதை கொஞ்சம் ரகசியமாக வச்சிருக்காரு. தேர்தல் நெருங்க அந்த தேர்தல் அறிக்கையை வந்து அவர் லீக் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படி கூட சொல்லலாம். வந்து ஏன்னா ஜனநாயகன் பிரச்சனைக்கு அப்புறம் எல்லாம் லீக்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. வந்து அது அப்புறம் பேசுவோம், லீக் பண்ணிட்டுருவார் அப்படின்னு. ஆனால் அந்த தேர்தல் அறிக்கையிலிருந்து சில பாயிண்ட்டுகளை கன்னியாகுமரியில் பேசினார். உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அது இந்த ரேஷன் கார்டு எல்லாருக்கும் இருக்குது, ரேஷன் கார்டு இல்லாதவங்களே கிடையாது. குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி நான் கொடுத்துட்றேன். அரசோடைய என்னென்ன நலத்திட்டங்கள் வேணுமோ அந்த நலத்திட்டங்கள் அதில் வந்துடும். அந்த கார்டில் வந்துடும். அந்த குடும்ப சம்பந்தப்பட்டவர்களுடைய
தரவுகள் அத்தனையும் அதில் இருக்கும். அதில் ஏமாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. மிக முக்கியமாக விஜய் அழுத்தமாக சொன்ன விஷயம் என்னன்னா, லஞ்ச லாவண்யம், லஞ்சம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த லஞ்சத்தை நாங்கள் வந்தால் முற்றிலும் ஒழிப்போம். ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு எக்ஸ் வலைதளத்தில் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இன்று வரைக்கும் இருக்குது. அது காணாமல் போயிடுச்சு, ஆரம்பத்தில் இருந்தது. அதன் பிறகு உறுப்பினர் சேர்க்கையை ஆப் மூலயமாக, செயலி மூலியமாக உறுப்பினர் சேர்க்கை உலகத்துல எங்கேயுமே இது மாதிரி கிடையாதுப்பான்னு சில பேர்லாம் பேசினாங்க. ரொம்ப காலகாலமா உறுப்பினர் சேர்க்கைனா நாங்க போய் டேபிள போடுவோம், அங்க உட்காருவோம், வாங்கன்னு சொல்லுவோம், ஓட்டர் ஐடி எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லுவோம், பேரை கொடுப்போம், இந்த கட்சியில சேரீங்கன்னு சொல்லி நாங்க கார்டை கொடுப்போம். இது என்ன அது ஆப்ல சேர்றாங்க அப்படின்னு அதுலயும் வெறித்தனமா 2-3 கோடி பேர் உறுப்பினரை அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தாவேகா டெக்னாலஜியை மிக சரியாக பயன்படுத்துகிறார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் இன்று தாவேகாவுடைய மிகப்பெரிய பலமாக இருப்பது இளைஞர்களுடைய ஓட்டு, இன்னொரு பக்கம் பெண்களுடைய ஓட்டு. இந்த இளைஞர்களை டார்கெட் பண்ணி அவங்க ரெண்டாவது, இனி விஜயா இன்னைக்கு சொன்னது என்னன்னா, இனி உலகத்தையே ஏஐ தான் ஆளப்போகிறது, செயற்கை நுண்ணறிவு தான் ஆளப்போகிறது உலகத்தை. அது நம்ம ஒன்றும் அதை தவிர்த்துதான் இருக்கவே முடியாது. அது நல்லதுக்கு கெட்டதுக்கு ரெண்டுத்துக்கு யூஸ் ஆகுது. நாம நல்லதுக்கு பயன்படுத்துவோமே. இந்த செயற்கை நுண்ணறிவை நாம் அரசாங்கம் தமிழகத்தில் உண்டானால் அதை பல நலத்திட்டங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். முதல் விஷயம், லஞ்சம் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருவோம். அதில் பர்த் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, டெத் சர்டிஃபிகேட்டு, ரேஷனு, என்னென்ன வேணுமோ நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் போய் அலைய வேண்டியதாக இருக்குதுல்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் போய் நிற்க வேண்டியதாக இருக்குதுல்ல. என்னதான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் கூட சரி, அதுக்கான இடைத்தரகர்லாம் வராங்களா, அந்த இடைத்தரகரே கிடையாது. நாங்கள் சொன்னதாக செய்வோம், சும்மாலாம் ஒன்றும் இது பண்ண மாட்டோம். அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம்னு அது ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருந்தது, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. பொதுவாக ஒரு மனு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதில் 10,000 மனுக்கள் ஒரு பிரச்சனைக்காக அந்த மனுக்கள் சேர்ந்தா அந்த மனுக்களை பரிசீலனை செய்யப்படும். நல்ல ஒரு விஷயம். ஏன்னா மனு கொடுத்துட்டு போங்கன்னு வாங்க நிறைய படங்களில் பார்த்துக்கிறீங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், படங்களில் காமிப்பாங்க மனு கொடுத்துட்டு போங்கன்னுவாங்க. அந்த அரசியல்வாதியோ அந்த தலைவரோ அடுத்த காட்சியில் அந்த மனு மேலே போண்டா வச்சுன்னு சாப்பிடுவார். அதாவது அந்த மனு கசிக்கு கையை தொடச்சிட்டு போயிட்டு இருப்பார். இவங்க என்ன சொல்கிறாங்க, 10,000 மனுக்கள் மேலே அது பரிசீலிக்கப்படும். 5 லட்சம் கையொப்பங்கள்கிட்ட ஒரு மனு வந்தால் அது உடனடியாக கவனத்திற்கு கொள்ளப்படும். ஏன்னா இந்த கையெழுத்து போட்டு கொடுங்க, கையெழுத்து இயக்கம், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு அனுப்புங்க. ஒரு கட்டத்தில் மீனவர் பிரச்சனை வந்தப்போ போஸ்ட் கார்டு எழுதி அனுப்புங்க ஒன்றிய அரசுக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ முடியுமோ போஸ்ட் கார்டாக அனுப்புங்கன்னுவாங்க. அதெல்லாம் போய் சேருதா சேரலையா அப்படின்னு தெரியல. இது எல்லாம் நீட்டாக பரிசீலிக்கப்படும். இதுக்கெல்லாம் ஒரு தனி குழு போடப்படும். ரெண்டாவது தமிழ்நாடு நல்ல வருவாயே இருக்குதுங்க. தமிழ்நாட்டுக்கு விஜய் அதை ஓப்பனாகவே சொல்கிறார், நல்ல வருவாய் இருக்குது. அந்த வருவாயை கரெக்டாக மக்களுக்கு போய் சேர வைக்கிறாங்களா, மக்களுக்கான திட்டத்துக்கு செலவு பண்ணுறாங்களா அப்படின்ட்டு மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த வருவாயை மிக சரியாக நாங்கள் பயன்படுத்துவோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. தலைக்கு ₹1 அப்படின்னா கூட எங்கேயோ போயிடுச்சு. இப்போ கடன்காரங்களால் தான் வச்சுருக்காங்க. அப்படி கடனே வாங்காமல், லஞ்சமே பெறாமல், உங்களுடைய காசை 10 பைசா அடிக்காமல், ₹1 கூட திருடாமல் நாங்கள் ஒரு உன்னதமான ஆட்சியை நாங்கள் உங்களுக்கு தருவோம், நம்பி வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்ன திட்டங்கள். குறிப்பாக இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து ஒரு அரசாங்கத்தை சிறப்பாக நடத்தலாம். தமிழ்நாட்டை ஒரு ஃபாரின் மாதிரி 2035 நான் ஃபாரின் மாதிரி கொண்டு வந்துடுறேன். அது சாத்தியப்படும். ஏன்னா இதை தான் சந்திரபாபு நாயுடு ஹைதராபாத்தை ரொம்ப மோசமாக இருந்தது. ரஜினிகாந்தே ஒரு இதில் சொல்லியிருந்தார். அவர் ஷூட்டிங் வந்தப்போ அங்கங்கே எச்ச துப்பி வச்சுருந்தாங்க, வெத்தலைபாக்கு கரையோடு இருக்கும், எங்கே பார்த்தாலும் அழுக்காக இருக்கும். சந்திரபாபு நாயுடு வந்த பிறகு அவர் வாக்குறுதியாக கொடுத்தது என்னன்னா, இந்த ஹைதராபாத்தை நான் சுவிட்சர்லாந்து மாதிரி மாட்டி காமிக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு ஐடியோட முக்கிய இந்தியாவினுடைய ஐடி தளங்களுடைய மிக முக்கியமான இடம் ஹைதராபாத். போய் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஹைடெக் சிட்டினே ஒன்று இருக்குது. சும்மா அவ்வளோ பெரிய பில்டிங்கள் ஃபாரின் மாதிரி இருக்குது. ஏன் நம்மளால பண்ண முடியாதா அப்படின்னு விஜய் ஒரு வாக்குறுதியை கொடுத்துள்ளார். அவருடைய தேர்தல் அறிக்கையை பேசியுள்ளார். அந்த 0 பாயிண்ட், கன்னியாகுமரியுடைய 0 பாயிண்ட் ரவுண்டானாவில் அதை பேசினார். குறிப்பாக ஒரு யோசனை சொல்லியிருந்தார். மாநிலத்துக்கான யோசனை, நீங்கள் அரசாங்கத்துக்கு யோசனை சொல்லலாம் மக்கள், அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அரசாங்கத்துக்கான குறைகள் நிறைகளை நீங்கள் சுட்டி காமிக்கலாம், அது ஒன்றே எடுத்து பார்க்கப்படும். நீங்கள் அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா புகார் மனு பொட்டின்னு ஒன்று இருக்கும்.
அந்த பொட்டிக்குள்ளே யாராவது புகார் மனு போடுறாங்களா, அந்த புகார் மனு எடுத்து படிக்கிறாங்களா, இன்றைக்கே இருக்குது வந்து புகார் மனு பொட்டி. அந்த பொட்டியில் பூட்டே இருக்காது, அது வேற விஷயம். ஆனால் இது அப்படி கிடையாது. இது ஆப்பு, டெக்னாலஜி, முழுக்க முழுக்க ஒரு டெக்னாலஜியை வைத்து ஒரு அரசாங்கத்தை, மிக சரியான அரசாங்கத்தை நான் நடத்தி காட்டுவேன், நாங்கள் நடத்தி காட்டுவோம், எங்களுக்கு வாய்ப்படிங்கள் அப்படின்னு சொல்லி அது 0 பாயிண்ட்ல பேசுறது. எனக்கு என்னடா அது கன்னியாகுமரிக்கு வந்துட்டாரு, குமரி மாவட்டத்தில் உள்ள எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள். மிக முக்கியமான பிரச்சனை மீனவர் பிரச்சனை. ஏன்னா மீனவனுடைய நண்பன் நான். நீங்க நாகப்பட்டினத்தில் சில ஆண்டுகளுக்கு முன் சினிமா நடிகராக விஜய் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது இந்த மீனவர்கள் கொடுத்த வரவேற்பு அப்படியாப்பட்ட வரவேற்பு. அதனால தான் விஜய் பார்த்தீங்கன்னா அந்த ஈசிஆரில் இருக்கிற ஏதோ ஒரு தொகுதியில் வந்து, அது வேதாரண்யமாக இருக்கட்டும், இதுவா தொண்டியாக இருக்கட்டும், தொண்டி தொகுதி, அந்த ஏதோ ஒரு தொகுதி, ராம்நாடு இல்லை தூத்துக்குடி, இங்கே நிற்க போகிறான்ற மாதிரி பேச்செலாம் இருந்தது. அது அப்போ குமரி மக்கள் வந்து மீனவர்களுக்கான பிரச்சனை இன்றைக்கும் இருக்குது, மீனவர்களுக்கான பிரச்சனையும் பேசி அது அடுத்த பாயிண்டில் பேசினார். மிக முக்கியமான பிரச்சனை, கடல் கடந்து போகிற மீனவர்களை பல நாடுகள் சிறைப்பிடிக்கிறார்கள். இப்போ பாருங்கள், ஈரானில் மாட்டிக்கிட்ட நம்ம தமிழக மீனவர்களில் பெரும்பான்மையானவர்கள் 90% வந்து குமரி மாவட்ட மீனவர்கள் தான். அவங்க மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. எங்ககிட்ட வந்து உயிர் பயம் இப்போ போயிடுச்சு, ஆனால் உணவு பயம் வந்துடுச்சு, கொண்டு போன உணவுலாம் தீர்ந்து போயிடுச்சு, குண்டு விழுற சத்தம்லாம் முதல்ல பயந்தோம் அப்படின்னு அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கான சில சலுகைகள்லாம் அறிவிச்சிருந்தார். வந்து இந்த டீசல் மானியம் தரப்படும், அப்புறமா வந்து மீன்பிடி தடை காலத்தில் இப்போ 8000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க, அதை 20,000 நான் வந்து உயர்த்துவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விசைப்படகுகள், மற்ற நாட்டுக்காரங்க யாராவது படகுல பிடிச்சி போயிடுறாங்களே, எல்லை தாண்டி வந்து மீன் பிடிச்சி போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த விசைப்படகுல யாராவது கொண்டு போயிட்டா இமீடியட்டாக அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் லோன் வழங்கப்படும் அல்லது மானியமாக தரப்படும். அதை இமீடியட்டாக தரப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஏன் பேசாமல் போயிட்டார் ஒரு இடத்துல, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதை விட பெரிய பிரச்சனை, குமரி மாவட்டத்தில் இந்த இயற்கை வளங்கள், கனிம வளங்களை திருடுகிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது அப்படின்னு. போன திமுக ஆட்சியில் கூட மினிஸ்டராக இருந்தவர், பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் வந்து அந்த பாலில் இருக்கிற கொழுப்பெல்லாம் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள்லாம் இருந்தது. இந்த இயற்கை வளங்களை பெருமளவு வந்து குமரி மாவட்டத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே குடிநீர் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் இருக்குதுங்க. குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது, அதை பேசியிருக்கலாம். இன்னும் மலைவாழ் மக்களுக்கான ஒரு சரியான வசதி கிடையாது. ஏன்னா ரப்பர் தோட்டத்தில் தாண்டி அந்த பகுதியில் மலைவாழ் மக்கள் இருக்காங்க. சுற்றுலா வந்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாங்கள்ல இந்தியாவில் எந்த மூலையில் யார் இருந்தாலும் அந்த கன்னியாகுமரி வந்து சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் பார்த்துட்டு தான் அந்த கடலில் குளிச்சுட்டு, 3 கடல் சங்கமிக்கிற அந்த கடலில் குளிச்சுட்டு தான் அவங்க அடுத்தது நம்பிக்கை, அவங்களுக்கான நம்பிக்கை. அந்த சுற்றுலா தலம், இந்திய அளவிலான சுற்றுலா தலம் தமிழக அளவில் கூட சரியா இல்லை, அதை மேம்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, குமரி மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதற்கான இன்னொரு காரணம் என்னன்னா, அங்கே பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது. அந்த தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கலாம். வந்தால் நாங்கள் வந்து இங்கே நம்ம சென்னை பக்கத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்கா சத்திரம், இங்கே உண்டாய் மாதிரியான கம்பெனிகள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிகளை இங்கே வந்து கொண்டு வருவோம். நாங்கள் இங்கே ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம். அவங்க ஏன் வந்து வெளிநாடுக்கு போகிறாங்க, அவங்க ஏன் கேரளாவுக்கு வேலைக்கு போகிறாங்க, கொண்டு வருவோம். இது மாதிரி அடிப்படை விஷயங்கள், குமரி மாவட்டத்தினுடைய மக்களுடைய அடிப்படை விஷயங்களை விஜய் ஸ்ட்ராங்காக பேசியிருக்கலாமே. ஒரு திரும்பவும் அதை தான் சொன்னார். மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்டாலின் சார் ஆட்சியை கொண்டு வர போகிறீங்களா, கொண்டு வந்தால் இல்லை இந்த விஜய் தான் தேவையா? வழக்கம் போல் அவர் சொல்கிறது தான் வந்து இத்தனை வழிகளையும் தாங்கிட்டு அத்தனையும் கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் எனக்கும் டிஎம்கேவுக்கு தான், டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கு தான், விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கு தான், ஸ்டாலின் சாருக்கும் விஜய்க்கும் தான் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடே இருக்கார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில், குமரி மாவட்டத்தில் சொல்லுவாங்க, பெரும்பாலும் வந்து குமரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலே அதிகம் படித்தவர்கள் உள்ள மாவட்டம் வந்து. இங்கே பெரிய அளவில் வந்து என்ன சொல்கிறது வந்து அப்படி இறங்கி போய் ஒரு தர லோக்கலாக விசில் அடிக்க மாட்டாங்க, அதுக்காக மொத்தமாக ஒதுங்கி இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு டீசெண்டான ஒரு அருமையான ஒரு வரவேற்பு விஜய் கொடுத்துருந்தாங்க. இந்த வண்டி கடையில் ஓடுறது, ரீல்ஸ் எடுக்கிறது, சக்கரத்துக்குள்ளே உள்ள வண்டியை ஓடுறது, அதெல்லாம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் விஜய் செஞ்சார். அதுக்கான காரணம் என்னன்னு நான் தேவைக்கா தரப்பில் விசாரித்த போது சொன்னாங்க. ஏன்னா 2 நாளாக அவருக்கு உடம்பு சரியில்லை, ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருந்தது, அவருக்கு நீர்ச்சத்து குறைஞ்சி போச்சு, அவர் வந்து உடல்நிலையை ஒத்துழைக்கலை,
இந்த 10 நாள் எப்படி பண்ண போறாருன்னு தெரியல, ஒவ்வொன்றா கேன்சல் பண்ண போறாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தப்போ திடீர்னு இன்னைக்கு இறங்கி அந்த ரோட்டில், அந்த பீச் ரோட்டில் அப்படி சைக்கிளில் இறங்கி சைக்கிளில் கொஞ்சம் தூரம் ஓட்டினது அப்படியேப்பட்ட வரவேற்பாக இருந்தது. அது நான் நல்லா தாங்க இருக்கிறேன், நான் கரெக்டான இதுவில் தான் இருக்கிறேன், இந்த 10 நாளும் என்னுடைய பிரச்சார பயணம் மிக சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன விதமாகட்டும். இந்த 10 நாளில் விஜய் அடுத்த கட்டமாக ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறார் இல்லையா தாண்டி ஒரு சூறாவளி பேச்சு இருக்க வேண்டும். அந்த பேச்சு இன்னும் ஸ்ட்ராங்காக, மக்களுக்கு நம்பிக்கையான பேச்சாக, இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சியான பேச்சாக விஜயோட பேச்சு அமைய வேண்டும் என்பது எல்லோருடைய பொதுவான கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.